ஓம் சக்தி. இன்னொரு நண்பருங்க, அவர் வந்துங்க கடலூரை சேர்ந்தவர். அவருங்க அரசு அலுவலகத்தில் இருந்தாரு. என்னாச்சு, சொசைட்டி மாதிரி ஒரு அமைப்பு அந்த அரசு அலுவலகம். செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்க இப்படி அப்படியே கண் பார்வை மொல்ல குறைய ஆரம்பிச்சது. கடைசியில் பார்த்தாங்க 2 கண்ணுமே தெரியல. ஏன் வந்தது அப்படின்னா, அவங்க பரம்பரையிலே இப்படித்தானுங்க. எல்லாத்துக்குமே அந்த குறிப்பிட்ட வயதானா கண் பார்வை தானே மங்கி போய் தெரியாம போயிடுது. கடைசியில் எல்லாருமே கண் தெரியாம தான் செத்துருக்குறாங்க. சாகும் பொழுது சில வருடங்களுக்கு முன்னாலேயே கண் பார்வை கம்ப்ளீட்டா தெரியாம போய் அப்புறம் இறந்துருக்குறாங்க. இவரும் அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டார். ஆனா இவரு ஆரம்ப காலத்துல இருந்து அம்மாவின் பக்தர், தொண்டர். அம்மாட்ட வந்து முறையிடுறாரு. நம் குருபவன் என்ன சொல்றாங்க, மகனே 30 மாதங்கள் உனக்கு நேரம் சரியில்லை. எவ்வளவுங்க? 30 மாதங்கள். எனவே அதுவரை நீ பொறுமையாக இரு. ஆஸ்பத்திரி போவதா, ஆபரேஷன் பண்றதா, அதில் எதுவும் வேண்டாம், நான் சொல்கிறேன். அதுவரை நீ என்ன பண்றீங்கன்னா, சுத்தமான மரச்சக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய். ஆமா சக்தியில இந்த பிராண்டட் எண்ணெய் எல்லாம் கிடையாது. சுத்தமான நல்லெண்ணெய், மரச்சக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெய உன்னுடைய கண்ணுக்கு ஒவ்வொரு சொட்டு விட்டுக்கிட்டு வா அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி அவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் 30 மாதம் கழித்து மறுபடியும் அம்மாவை போய் பார்த்தாரு. இப்போ அம்மா சொன்னாங்க, சரிங்க சார், நீங்கள் போய் நீ ஆப்ரேஷன் பண்ணிங்க போங்க அப்படின்னாங்க. அதற்கு பின்னாலைங்க அவர் ஆப்ரேஷன் பண்ணிங்க. லென்ஸ் வச்சு ஒரு கண்ணு நல்லா சுத்தமாக தெரியுதுங்க. எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவன் பேச்ச கேட்டா நம்ம தப்பிக்கலாம், கேட்கலைன்னா விபரீதமான விளைவுகள் தான் ஏற்படும். ஓம் சக்தி.